வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பறுக்கும் பிஞ்ஞகன்றன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்குஞ் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கறங்குவி வாரும் மகிழும் கோன்கழல்கள் வெல்க. சிறங்குவி வாரோங்குவிக்குஞ் சீரோன் கழல் வெல்க. வீசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துறை நந்தேவனடி போற்றி. யாராத பின்பமருளுமலை போற்றி. சிவனவனன் சிந்தையுள் நின்றவதனால் அவனருளாலே யவன் தன் தாழ்வணங்கி. சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதுமோய உறைவிப்பணியா வந்தெய்தி. எண்ணுதற்கெட்டா வெளிலார்கழலிறைஞ்சி. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மெய்க்காய் விளக்கொளியா. எண்ணிறைந்தெல்லையிலாதானே நின் பெருஞ்சீர். பொல்லாவினையேன் புகழுமாறொன்றறியேன். புல்லாகிப் பூடாகிப் புழுவாய் மரமாகி. பல்விருட்சமாகிப் பறவையாய் பாம்பாகி. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுரராகி. முனிவராய் தேவராய் செல்லா நின்றவித் தாமரத் தாவர சங்கமத்துள். எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேனும் பெருமானே. திருச்சிற்றம்பலம். வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வேகங்கெடுத்தாண்டன்னா பலர் பல வழியான அர்த்தங்களை சொல்லியிருக்கலாம். வேகங்கெடுத்தாண்ட கோபத்தை தடுத்து என்னை ஆட்கொண்ட வேந்தனே வெல்க. வேந்தனுடைய அடி வெல்க. நம்முடைய கோபத்தை எல்லாம் இறைவன் தடுத்தாட்கொண்டு நம்மை ஆள்கிறார். எனவே வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று முதல் வரி குறிப்பிடுகிறது. பிறப்பறுக்கும் பிஞ்ஞகன்றன் மெய்கழல்கள் வெல்க. பிறப்பறுக்கும் அப்படின்னா பிறப்பறு, அதாவது மனித பிறப்பை நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருந்தால் நாம் இந்த பூலோகத்தில் தொடர்ந்து பிறந்து 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 துன்பச் சுழலில் அகன்று சுழன்று சுழன்று தொடர்ந்து மீண்டும் மீண்டும் மானிடனாய் பிறப்பது அரிது என்று ஔவையார் கூறினார். ஆனால் உண்மையில் மானிடனாய் பிறப்பது என்பது மாபெரும் பாவமாயிருக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து நாம் பாவ மூட்டைகளை கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த பிறப்பு அறுக்கும் பிஞ்ஞகன், அறுக்கும் பிஞ்சகன், பிறப்பை மறுக்கின்ற, பிறப்பை தடுக்கின்ற இறைவன் பெய் கழல்கள் அவனுடைய பூங்கழல்களில் வெல்க அப்படிங்கிறது. அதாவது ஈசனுடைய பூங்கழல்கள் வெல்க அப்படின்னு சொல்கிறார். புறத்தார்க்குஞ் சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கும் சேயோன், அதாவது வேண்டாம். இப்போ பாருங்க, கடவுள் இல்லை கடவுள்னு சொல்கிறான் இல்லையா, அவனுக்குத்தான் நல்ல வாழ்வை கொடுக்குறார். அதுதான் புறத்தார்க்கு. புறத்தார்னா வெறுத்தவருக்கு. புறத்தார்க்குஞ் சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க. பூங்கழல்கள் வெல்க என்பது அவருடைய பாதங்கள் வெற்றி பெறட்டும். அப்படி மகிழும் கரங்குவிவாருள் மகிழும் கோன்கழல்கள் வெல்க. கரங்குவிவாருள் கையெடுத்து கும்பிடு இறைவனை வணங்குகிற போது ஈசன் வணங்கி நம்மை வாழ்விக்கிறான். அந்த அரசனின், அதாவது ஈசனை அரசன் என்று இங்கே குறிப்பிடுகிறார். கோன் என்றால் அரசன். கோன் கழல்கள் வெல்க என்று குறிப்பிடுகிறார். சிறங்குவிவா ரோங்குவிக்குஞ் சீரோன் கழல் வெல்க.
சிறங்குவிவா ரோங்குவிக்கும். அதாவது சிறந்தால் ஈசனை வணங்கினால் அவனை படிப்படியாய் மேலும் 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 இறைவன் வாழ்த்தி வளரச் செய்கிறார். ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. ஈசனடி போற்றி, என் தந்தையை, அதாவது ஈசன்தான் என்னுடைய தந்தை, உலகத்துக்கே தந்தை அல்லவா ஈசன். அந்த வகையில் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்று நிமலனடி போற்றி. நேயத்தே நின்ற அப்படின்னா நமது நெஞ்சில் நின்ற. நிமலன், நிமலன் என்பதற்கு நிர்மலமானவன், பரிசுத்தமானவன், மிகவும் வேண்டுதல் வேண்டாமையற்ற உயர்ந்த குணங்களை கொண்டவன் என்று பொருள். நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. மாயப் பிறப்பருக்கும், ஏற்கனவே சொன்ன அதே வார்த்தையை திரும்ப இங்கே கொண்டு வரார். மானிட வாழ்க்கை என்பது மாயப் பிறப்பு. அந்த மாயப் பிறப்பை நம்மை வாழ வைக்கப் போகிறார். அதாவது அவருக்குள் தன்னை ஆக்கிரமித்து அவருக்குள் தன்னை சேர்த்து கொள்ள கூடிய மன்னனாகிய ஈசனுக்கு போற்றி என்பதே மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி. சீரார் பெருந்துரை நந்தி தேவனடி போற்றி என்பதைத்தான் சீரார் பெருந்துரை நந்தேவனடி போற்றி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சீரார் திருச்சிற்றம்பலத்தில் வாழக்கூடிய பெருந்துரை, திருச்சிற்றம்பலம் இருக்கிற பெருந்துரையில் வாழக்கூடிய நந்தி தேவனடியும் போற்றுகிறார். ஆறாத வின்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத மலைன்னா திருவண்ணாமலை. ஆறாத மலை வின்பம் அருளும், அதாவது குறையாத இன்பத்தை அருளக்கூடிய மலை திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு ஒரு போற்றி. சிவனவன் சிந்தையுள், சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவனருளாலே ஞான் அவன் தாள் வணங்கி. அதாவது சிவனுடைய எண்ணங்கள் என்னுடைய மனதில் நின்றதனால் அவனுடைய அருள் பெற்ற நான் அவன் தாளை வணங்கி சிந்தை மகிழ, மனம் குளிர, சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உறைவிப்பணியான். முந்தை வினை முழுதும் மோய, அதாவது நாம் செய்த பாவங்களெல்லாம் தீர்வதற்காக நான் சிவனுடைய பெருமைகளை, சிவனுடைய புகழ்தனை, சிவனுடைய போற்றிகளை நான் முழுவதுமே உரைத்து நல்கதி அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். கண்ணுதலான் தன் கருணை, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கடலிறைஞ்சி. கண்ணுதலான், கண்ணுதலான்னா கண்ணனுடைய பிறப்பு அப்படிங்கிறத சொல்லுது. நற்கருணை, ஈசனுடைய நற்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார், அதாவது கற்பனைக்கே எட்டாத பேரழகுடைய கடல் இறைஞ்சி. ஈசனுடைய கால்களின் அழகே நம் கற்பனைக்கெல்லாம் எட்டாதது என்கிறார். எண்ணுதற்கெட்டா வெளிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொழியா பெண்ணிறை தெல்லையிலா நின் பெருஞ்சீர். எண்ணிறை தெல்லை, விண் நிறைந்து மண் நிறைந்து, விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் நிரந்தரமாய் விளங்கும் ஒளியாக எண்ணிறை தெல்லையிலே சிவன், தெல்லையில்தானே நின் பெருஞ்சீர். அப்படின்னா என் இறை தில்லையிலே தானே நின்னுடைய பெருஞ்சீர். பொல்லா வினையேனே புகழுமாறொன்றறியேன். பொல்லா வினையேன், அதாவது நான் பாவப்பட்டவன், இறைவனை புகழ்வதற்கு எந்த வார்த்தைகளில் புகழ்வது என்பது கூட அறியாதவனாயிருக்கிறேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி,
நான் புல்லாய் பிறந்து பூடாய் பிறந்து புழுவாய் பிறந்து மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும். அதாவது முதல்ல புல்லாக பிறக்கிறான் மனிதன், புல்லாய் பிறந்து வளர்ந்து புழுவாகிறான், பல் மிருகமாகி அதாவது மரமாகி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பலவேறு மிருகங்களாக பிறந்து பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், பேயாய் கணங்களாய்னா பூதகணங்களாய், வல்லசுரராகி அசுர பிறப்பையும் எடுத்து முனிவராகி முக்தி பெறும் முனிவராகவும் பிறந்து தேவராய் செல்லா நின்ற விடத்து தாவர சங்கமத்துள் எல்லாம் பிறப்பும் பிறந்திழைத்தேனே எம்பெருமானே அப்படிங்கிறாரு. அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டியிருக்கிறது. புல்லாக பிறந்து பூடாய் பிறந்து புழுவாய் பிறந்து மரமாக உருவாகி பல்வேறு மிருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் பூதகணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் இத்தனை பிறவி எடுத்தாலும் என் பாவங்கள் தீராத நிலையில் நின்றவித்தாவர சங்கமத்து, அதாவது இந்த உலகத்து தாவர சங்கமம்னா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் அடங்கும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே. இப்படியாக எவ்வளவு துன்பப்ப